வீட்டாண்ட தண்ணிலாம் தேங்கிருக்கு, உள்ளலாம் வருது, படுக்க முடியல. ஒரு 2-3 பேர் இந்த பள்ளத்தினால கீழே விழுந்துட்டாங்க. மேயர் போன மாதம் என்ன சொன்னாங்கன்னா ரோடு போட முடியாது, ஆனால் பேட்ச் ஒர்க் எங்களால் பண்ண முடியும்னு சொன்னாங்க. பேட்ச் ஒர்க் போகிறேன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு சில இடத்துல நடந்துருக்கு, ஒரு சில இடத்துல நடக்கலை. இந்த பள்ளம் ரொம்ப 2-3 நாளாக இருக்குது. இதை மூடுறது கார்பரேஷன்காரங்க யாரும் இன்னும் பண்ணல. 2-3 பேர் வீழ்ட்டாங்க. தண்ணி எடுங்க, டக்குன்னு எடுத்து இந்த பாதிக்கப்பட்டு எல்லாரும் இதுவாகிறாங்க, இன்னும் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறாங்க. மழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை தவிர்க்கலான்னு நான் நினைக்கிறேன். அசோக் நகர் காமராஜ் சாலையில் பெரிய பள்ளம் இருக்குது. இப்போ கூட மழை நீருக்கு முட்டுக்கால அளவு தண்ணி போயிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் அதில் இரவு நேரத்தில் போகிறவங்க கீழே அந்த பள்ளத்தில் ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் அதில் நேற்று கூட நைட்டு அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. மேயர் போன மாதம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ரோடு போட முடியாது, ஆனால் பேட்ச் ஒர்க் எங்களால் பண்ண முடியும்னு சொன்னாங்க. பேட்ச் ஒர்க் போகிறேன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு சில இடத்துல நடந்துருக்கு, ஒரு சில இடத்துல நடக்கலை. இப்போ கூட எல்லா இடத்துலையும் கேட்கறதுல கூட ரொம்ப இடத்துல பள்ளம் இருக்குது. மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பல்பு போட்டுட்டு சின்ன ஜாடி மாதிரி வச்சாங்க. அது சரியாக மூடாமல் கொள்ளாமல் விட்டதுனால, மழை பெஞ்சதுனால, தண்ணி நின்றதுனால போக்குவரத்து சரியில்லாமல் பைக்கில் விழுந்து, பைசைக்கிளை விழுந்து, குழந்தைகளாக விழுந்து, அதுக்கப்புறம் ஆட்டோவெல்லாம் வச்சு, ஏணி வச்சு, இலையெல்லாம் பற்றி போட்டு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. காமராஜர் சாலையில் நடக்கிறது தான் முக்கால்வாசி பொதுமக்களை ரொம்ப அவதியப்படுறாங்க. இதை போட்டு 20 நாள், அது 1 மந்த் ஆகுது. 20 நாளாக அது இல்லை, அது போட்டுட்டாங்க. அது சரி வர அந்த மண்ணு போடல. அது மட்டும் தான் சரியாக போடவே இல்லை. இந்த இடத்துல மட்டும் எப்பவுமே இந்த இடம் மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி நடக்கும். அதுவும் எங்கள் வீட்டுக்கு நேராக தான் நிறைய பிரச்சனை நடக்கும். மழை பேஞ்சலேருந்து இந்த 2 நாளாகவே இங்கே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. மோஸ்ட்லி பள்ளத்தை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேற்றுலாம் ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு 2-3 பேர் இந்த பள்ளத்தினால கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் பஸ்ஸு, ஆம்புலன்ஸு எல்லாமே இந்த ரூட்டில் தான் போகுது. வழி எங்கேயும் திருப்பியும் விடலை. இந்த பள்ளம் சரி பண்ணாமல் மோஸ்ட்லி டிராஃபிக் ஜாம் தான் ஆகுது. 2 நாளாகவே மழை இருக்குது. 2 நாளாக மழை இருக்கிறதுக்கும் யாரும் இதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. நேற்று நைட்டு நாங்கள் வர்றதுப்போ ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்தா அவங்கள தூக்கி விட்டு இது பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறமாவும் சரி இதை வேறு ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. தண்ணி எடுங்க, டக்குன்னு எடுத்து இந்த பாதிக்கப்பட்டு எல்லாரும் இதுவாகிறாங்க, இன்னும் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறாங்க. இவங்க கூட இதுவாகிறாங்க, கஷ்டப்படுறாங்க ரொம்ப. இவங்க அப்பா அம்மா கூட கஷ்டப்படுறாங்க ரொம்ப. ஃபீவர் வருது, எல்லாமே இதுவாகுதுங்க. ஃபீவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் 2 நாளாக அந்த பைப்பு எடுத்துடுவோம். அந்த பைப்பு தண்ணி எடுத்துவிட்டா போய மாட்டேங்குது. அதனால் பசங்க எல்லாம் நோய் வருது. தண்ணி எடுத்துவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். போய மாட்டேங்குது, தண்ணி அப்படியே தான் இருக்குது. மழை வர இதுவாக பெய்யுது, புயல் காற்று வருதுன்னு சொல்கிறாங்க. எப்போ வருதுன்னு தெரியல. வீட்டாண்ட தண்ணிலாம் தேங்கிருக்கு, உள்ளலாம் வருது, படுக்க முடியல. தவுக்கில் நைட்டு தூங்கவே முடியல. நிறையா கத்திக்கினு கோவுன்னு கத்திக்கினே இருக்குது. அதனால் இதுவாகுது. கொஞ்சம் தண்ணி கஷ்டப்பட்டு தான் எடுங்க. டெங்கு கொசு ரொம்ப வருதுங்க, கடிச்சு ரத்தத்தெல்லாம் உரியுதா. அது பார்த்தா இது பண்ணுங்க. கொசு நிறையா இருக்குது. ஆனால் வீட்டில் தூங்கவே முடியல, சத்தம் விட்டுனே இருக்குது. இந்த பள்ளம் ரொம்ப 2-3 நாளாக இருக்குது. இதை மூடுறது கார்பரேஷன்காரங்க யாரும் இன்னும் பண்ணல. கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். 2-3 பேர் வீழ்ட்டாங்க. அதனால தான் இந்த ஆட்டோன்னா தள்ளி நான் தான் விட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து இது கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இல்லை, அந்த ஆட்டோ வெளியாகுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, விழுந்துட்டு போகிறாங்கன்னு, மக்கள் விழுந்துட்டு போகிறாங்கன்னு அந்த ஆட்டோ நான் தான் தள்ளி விட்டேன். பெரிய பள்ளமாகிடுச்சு. சின்ன பள்ளமாக இருந்துச்சு. அது அப்பயே ஒழுங்காக போட்டுருந்தாங்கன்னா அது வேலை எல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ விட்டதுனால இப்போ பெருசாகிடுச்சு. போன வாட்டி இந்த பள்ளம் பெருசான மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. நம்ம பரவாயில்ல, ஓகே, நம்ம இதாக போயிடுறோம். பட் லேடிஸ் எல்லாம் போகிற ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. இதுக்கு என்ன ஆக்ஷன் நடக்குது? எத்தனை நாளாக இருக்குது? இப்போ ஒரு 2-3 நாளாக இருக்குது. 2-3 நாளாக தான் இருக்குது. ஆமாம். இல்லை, ஆக்சுவலி 20-30 நாளாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லை அப்படி இல்லை, மூடி போட்டு ரப்பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 நாளாக தான் இருக்குது. மழையில் இருந்து ஆமாம், அது வெளியே வந்துச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் இந்த
மாநகராட்சி வந்து இதை கொஞ்சம் குயிக்காக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மக்கள் நிறைய பேர் விழுறாங்க, கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னெண்ட்டான லேடி ஒருத்தவங்க போகிறப்ப தான் வந்து இல்லை கீழே விழ போயிட்டாங்க. அப்புறமா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து தான் வந்து அதை தூக்கி இது பண்ணி அவங்கள வந்து இது பண்ணி அனுப்பிச்சாங்க. அது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடுனாலே மோஸ்ட்லி வந்து நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு அந்த கஷ்டம்லாம் எப்படி இருக்குது? ஆம்புலன்ஸு இப்போ அதுவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகுது. ஆம்புலன்ஸ் மட்டும் நான் இதில் அதுவும் தான் மாட்டின்னு தான் போகுது. இப்போ அந்த 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 பக்கம் போக மாட்டாங்க யாரும். அதனால் இந்த இஎஸ்ஐ இங்கே இருக்கிறதுனால இந்த பக்கம் கொஞ்சம் வேகமாக போகிறதுனால இப்படி ஷார்ட்டாக போகிறதுனால இப்படி வருவாங்க. இது பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். விஷயத்தில் எப்படி செயல்படணும்? மழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு சில இதை வந்து தவிர்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான், இதனால மேபி ஏதாவது பெரிய இதாக அஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம மார்னிங்காக இருக்கும், நைட் டைம் பார்க்குறப்ப சுத்தமாக எதுவுமே இருக்காது. இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய பஸ்லாம் போகிறதுலாம் ரொம்ப அந்த இடமே டிராஃபிக்காக தான் இருக்குது.